கிரிப்டோசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கேண்டில்ஸ்டிக் ட்ரிக்ஸ் பார்ட் 4ல பார்க்க போகிறது புல்லிஷ் எங்கல்ஃபிங் அண்ட் பியரிஷ் எங்கல்ஃபிங். இந்த ரெண்டு பேட்டர்ன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோசிட்டி தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது புல்லிஷ் பேட்டர்னை காட்டுறதுக்காக டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிற ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் தான் இது. ஓகேங்களா, மறுபடியும் சொல்கிறேன், இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படிங்கிறது டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகும். டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது அப் ட்ரெண்டுக்கு போக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் பொறுத்த வரைக்கும் சைடு வேவ்ஸில் எக்ஸிக்யூட் ஆகாது, அதாவது ஒர்க் ஆகாது. ஸோ இது டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இது அப் ட்ரெண்டு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். இதனோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது இதில் ரெண்டு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டிலும் செகண்ட் க்ரீன் கலர் கேண்டிலும் ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு வர்ற இந்த ரெட் கலர் கேண்டில் அதை ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அதுதான் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா. இதில் எங்கல்ஃப் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது கவர் பண்ணி இருக்கிறது, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ரெட் கலர் கேண்டிலை கவர் பண்ண மாதிரி க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனோட ஷேடோ முதல் கொண்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட க்ரீன் கலர் கேண்டில் கவர் பண்ண மாதிரி அதை விட பெருசாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட ஃபார்மேட் அப்படிங்கிறதையும் இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னங்கிறத சொல்லிடுறேன். இந்த எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது டவுன் ட்ரெண்டில் தான் இது ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன் புல்லிஷ் எங்கல்ஃபிங். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டை நோக்கி போக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இது. ஓகே, இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, முந்தின நாள் ஃபார்ம் ஆன கேண்டில் ரெட் கேண்டில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை ஒன் டே கேண்டில் வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த முந்தின நாள் கேண்டில் ரெட் கேண்டில் ஷேடோவோட கவர் ஆன மாதிரி அடுத்தது க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதனோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் தான். ஒரு ரெட் கலர் கேண்டில் அதை கவர் பண்ண மாதிரி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டு நோக்கி அந்த சாட் மூவ் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்குறீங்க, சேம் ஃபார்மேட் தான். ஓகேங்களா, பட் என்னென்னா அதில் இருக்கிற மாதிரி ஃபார்மேட் தான் இருக்கணும், பெரிய ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கக்கூடாது, அப்போ தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பியரிஷ் எங்கல்ஃபிங். இதுலேயே உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும், இது பியரிஷ் மார்க்கெட், அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்கான இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் இது. இதனோட ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கலர் கேண்டிலை கவர் பண்ணிவிட்டு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது புல்லிஷ் எங்கல்ஃபிங்கோட ஆப்போசிட் தான் இந்த பியரிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒன் டே கேண்டில் வச்சுட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறத வச்சுக்குவோம். முந்தின நாள் கேண்டில் க்ரீன் கேண்டில்னு வச்சுக்கோங்க, இதில் இமேஜில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஓப்பன் ஆகிற கேண்டில் ரெட் கேண்டிலாக ஓப்பன் ஆகிட்டு முந்தின நாள் க்ரீன் கேண்டிலை கவர் பண்ண மாதிரி ஷேடோ முதற்கொண்டு ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது டவுன் ட்ரெண்டை நோக்கி கீழே போக போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இது ரிவர்சல் பேட்டர்ன் எடுத்து கீழே மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சைடு வேவ்ஸில் எக்ஸிக்யூட் ஆகாது, அப் ட்ரெண்டில் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பியரிஷ் எங்கல்ஃபிங்கோட மெயின் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டில் அதை கவர் பண்ண மாதிரி ஒரு ரெட் கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா அது பியரிஷ் எங்கல்ஃபிங்னு சொல்லுவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில் ஃபஸ்ட் ஓப்பன் ஆகிற க்ரீன் கேண்டில் ரொம்ப குட்டியாக சிறுசாக இருந்துச்சு அப்படின்னா அது ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகாது. இதே மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா தான் ஒர்க் ஆகும், அல்லது டோஜி ஃபார்மேட்டில் இருந்தாலும் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, டோஜினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோ போட்டிருப்பேன், அதில் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற பார்ட் எதுவும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்,
பாருங்கள். ஓகேங்களா, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 3 வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது இதனோட எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது வந்து நான் முதல்ல சொல்லிக்கிறேன், அப் ட்ரெண்டில் தான் இந்த bearish engulfing வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. அதான் நீங்கள் இப்போது இந்த பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப் ட்ரெண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள், சேம் அதே ஃபார்மேட்டு தான் உருவாயிருக்கும். மேலே வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில், செகண்ட் வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி கவர் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில். ஸோ அப்படி இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து சரிய தொடங்கும். இதுதான் வந்து இதனோட பேட்டர்ன். ஓகேங்களா, இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் அண்ட் பியரிஷ் எங்கல்ஃபிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட்டில் கொடுங்க, பட் வந்து கமெண்ட்டில் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு விளக்கம் அப்படிங்கிறது வந்து வாய்ஸாக கொடுத்தோன்னா தான் கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா, சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் தாமு. நன்றி.